உனக்கு கூட்டணி தனியா நிக்க துப்பு இல்ல, துணிவு இல்ல, நிறுத்த வேட்பாளர் இல்ல. நீங்க வர்றீங்களா? உங்களுக்கு இருந்தாங்க, உங்களுக்கு 15, உங்களுக்கு 10. நீ என்னென்ன சேட்டை பண்ற? நீ என்னென்ன சேட்டை பண்றாடே? இது மானத்தமிழ் மரவனின் கோட்டடா. வந்தவன் போனவன் எல்லாம் உள்ள நுழைய விடுறதுக்கு நீ இங்க பாரு. உனக்கு நான் சொல்லி தருவேன். உன் கூட பிறந்தவன், என்னை விட உன்னை அன்பு கொண்டு காதலிக்க இன்னொரு மகன் பிறக்கல, இதுவரை பிறக்கல. இனிமே வந்தாதான், வந்தாலும் என் பேச்சை கேட்காது, நீ வேற எவன் பேச்சை கேட்க போற? இங்க பாரு, உனக்கு ஒண்ணு சொல்றேன். நம்ம மண்ணை கெடுத்த செடி இருக்குல்ல, சீமை, கருவேலை, யூக்கலிப்டஸ், இந்த தைல மரம், அது ரெண்டுக்கும் வேர்க்காது. அந்த வேர்க்காத அந்த கருமத்தால நம்ம மண்ணு நஞ்சாயிருச்சு, நாசமாயிருச்சு. இந்த காங்கிரஸ் பிஜேபி காரனை வளர விட்டா, உள்ள விட்ட நாடு மக்களும் இதே மாதிரி நாசமாயி போயிருவான். அவன் இதை விட விசச்செடி சீமக்கருவையாவது வச்சு எரிச்சு போடலாம், இந்த யூக்கலிப்டஸா அழிச்சு காகிதமா தயாரிக்கலாம், பேப்பர். ஆனா இவங்க எதுக்கும் பண்ண மாட்டான். நீ எனக்கு போடுன்னு சொல்லல, இவங்களுக்கு போட்டுறாத, எல்லாருப்பா போட்டுறாத, போட்டாத போட்டாத போட்டு மறுபடியும் எங்களை இந்த ரோட்ல விட்டுறாத, விட்டுறாத விட்டுறாத. ரொம்ப நாளா கத்திட்டேன், மையன் தொண்டை தண்ணி முடியல. இந்த மாதிரி 3 மாவட்டம் கிடக்கிறதுலே மூச்சு முத்துது. இன்னும் நான் எவ்வளவு தூரம் ஒத்தாளு. இவங்க காசு கொடுத்து கூட்டிட்டு வந்து உட்கார வைப்பேன், குவார்டர் கொடுப்பேன், 200 ரூபா கொடுப்பேன், பிரியாணி கொடுப்பேன். என்கிட்ட அதுக்கெல்லாம் காசு இல்லை ராஜா, காசு இல்லை. நான் அக்கறையோடு பேச. நீ தெரிஞ்சுக்க. இந்த மாதிரி மாடு இருக்குல்ல, மாடு ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்குறப்பல, எவன் நம்மாலும் தெரியும், எவன் வேட்டாளுன்னு தெரியும். மாட்டுக்கு தெரியும். கிட்ட போகும்போது காலை இருக்குல்ல, எல்லா ஆம்பளைகளையும் முட்டி தள்ளும் ஒரு தங்கச்சி, டே வாடா கருப்பான்னா விறுவிறுன்னு மண்டையாட்டிட்டு போகும். அதுக்கு தெரியுது நம்மால் யாருன்னு. உனக்கு தெரியல, நான் என்ன பண்றது சொல்லு? உனக்கு தெரியல, என்ன தெரியும்? அட பெரி கொண்டு வேகமா பாஞ்சு கடிக்கிற நாய்க்கு தெரியுத, நம்மளை பார்த்தோன்னா வாழை ஆட்டுத. அவன் சொல்றான், நீ எத்தனை லட்சம் கொடுத்தும் நாயை வாங்கலாம், ஆனா அன்பாலதான் அது வாழை ஆட்டம் வைக்க முடியும், பணத்தால வாழாட்டம் வைக்க முடியாது. இந்த வாழாட்டுற நாய்களை நீங்க மறந்துடாதீங்க. நல்லா இருக்குன்னு உங்களுக்கு சொல்றேன், கேட்டுக்கிறு, நீ கவனிச்சுக்கிறு. தமிழ் மக்களை நீ வந்து வீதியில போட்ட, வந்தவமானவட்டெல்லாம் பதவியை கொடுத்துட்ட. இந்த வாட்டி விட்டுறாத, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், விட்டுறாத. என் தம்பி பேத்தவர் பேரன்னு சொல்லிட்டாங்கிறியா? நாங்க பேத்தவர் பேரங்க எல்லாமே யாருன்னு சொல்லு. இங்க வா, இங்க பெண்ணி குக்கி தமிழங்க மாதிரி நல்லவங்களை உலகத்துல இருக்கியா? ஏன்டா பிறக்கிற பிள்ளையெல்லாம் சுபாஷ் சந்திர போஸ்ன்னு பிறக்குதுடா எங்க ஊர்ல. நாங்க அவ்வளவு மதிச்சவங்க. காந்தி தாத்தா மாமா நேருன்ற பேத்தவன் பேரங்க இல்லையாடா? நாங்க பேத்தவன் தாத்தா இல்லையாடா? என்ன நீ இதை போயிட்டு பேயத்தேவனு பெண்ணிக்கும் சேர்ந்து கட்டி முல்லை பேரியாற்று அணையில தண்ணி குடிச்ச எல்லாம் அவன் பேரன் தான்டா. தண்ணி குடிச்சு வளர்ந்த எல்லாம் அவன் பேரன் தான். அவன் சின்ன பேரன், நான் பெரிய பேரன். இப்ப என்ன பண்ண போற? கோர்ட்ல வழக்க போடுவீங்க வா. என்னமோ உன் வீட்டுல வந்து மண்டி ஓட்டு சொத்து கட்ட மாதிரி பேசிட்டு இருக்கிற. இது சொந்தம் தம்பி. போராளிகளுக்கு எப்போதும் ரத்த சொந்தம் கிடையாது, லட்சிய சொந்தம் தான்.